யோகிராம் சுரத்குமாரார்ப்பணமஸ்து. சர்வம் யோகிராம் சுரத்குமாரார்ப்பணமஸ்து என்று தினம் தினம் எத்தனை முறை சொல்கிறோம். அதுவரை இருக்கும் எல்லாவற்றையும் அவரிடம் அர்ப்பணம் செய்து வருகிறோம். ஆகையால் நமக்கென்று எதுவுமே கிடையாது. இந்த உடலும் நம்முடையது கிடையாது. இந்த உடலை சார்ந்த வாழ்க்கையும் நம்முடையது கிடையாது. நம்முடைய ஜாதகம் யோகிராம் சுரத்குமார் தான். நமக்கு வேறு ஒரு ஜாதகம் இருக்கிறதாக நினைக்க வேண்டாம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெய குருராய். பகவான் பல நாட்களுக்கு பிறகு இன்று காலை ஒரு பதிவு வந்திருந்தது. அந்த பதிவில் ஒரு பக்தர் அவருடைய அனுபவத்தை சொல்லியிருந்தார். பகவானுடைய நாமத்தினுடைய மகிமை உடன் அது எப்படியெல்லாம் இருக்கும் விஷயங்களை மாற்றித் தருகிறது, முற்றிலும் மாற்றித் தருகிறது என்பதை காட்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையாக இருந்தது. அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். சுபாஷ் என்பவர் லண்டனில் இருந்து எழுதியுள்ளார், அனுப்பியுள்ளார். அவருடைய பதிவை அனுப்பியுள்ளார். அவர் சொல்கிறார், 22ஆம் வருடத்திலிருந்துதான் பகவானை பற்றி அவர் நிறைய தெரிந்து கொண்டார். நம்முடைய ஆசிரமத்திலிருந்து வெளியாகும் சத்சங்கங்களை எல்லாம் விடாமல் கேட்பாராம். அவருக்கு அதை கேட்காவிட்டால் அன்றைக்கு சரியாக இருக்காதாம். அதன் பிறகு பகவானுடைய நாமத்தையும் அவர் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். தினம் தினம் பகவானுடைய மந்திரத்தை, குரு மந்திரத்தை சொல்லிவிட்டுத்தான் உறங்குவாராம். அப்படி சொல்ல முடியவில்லை என்றால் அவருக்கு என்னவோ போல் ஆகிவிடுமா. அவர் இன்றைக்கு அனுப்பிய இந்த பதிவில் அவர் என்ன சொல்கிறார், அவருடைய சகோதரரின் மகன் அமெரிக்காவில் இருந்து வந்து இவருடன் இருந்தாராம். இவர் ஸ்காட்லாந்து, அதனுடைய கேபிட்டல் எடின்பர்க், அந்த இடத்தில் இவர் வசித்து வருகிறார். இவருடைய சகோதரரின் மகன் இவருடன் வந்து சிறிது நாள் இருந்தார். இப்பொழுது அவருக்கு அவரை லண்டனில் கொன்றுவிடும் வேலை ஒன்று இருந்தது. எடின்பர்கிலிருந்து லண்டன் கிட்டத்தட்ட 650 மைல்ஸ் இருக்கும். மிகுந்த தூரம்தான் இது. அவர் சொல்கிறார், இது செல்வதற்கு 8 மணி நேரங்கள் பிடிக்கலாம். பஸ்ஸில் செல்ல வேண்டும் என்றாலே 8 மணி நேரங்கள் பிடிக்கும். அவர் அவருடைய ஊரிலிருந்து சிட்டி சென்டருக்கு சென்று அங்கிருந்து அந்த பஸ்ஸை பிடிக்க வேண்டும். அது கிளாஸ்கோ போய் அங்கிருந்து மறுபடியும் ஒரு பஸ் மாறி அவர் லண்டன் செல்ல வேண்டும். அவர் நைட் பஸ் ஒன்றில் புக் பண்ணியிருந்தார், தனக்கும் தன் சகோதரருடைய மகனுக்கும். சிட்டி சென்டர் சென்று அந்த பஸ்ஸிற்கு ஏறிய பொழுது அன்றைக்கு அப்படி ஒரு கூட்டமா அந்த பஸ்ஸிற்கு. எங்கிருந்து அப்படி ஒரு கூட்டம் என்று அவருக்கு தெரியவில்லை. அதில் உட்காரக்கூட இடமில்லை. மிகவும் கஷ்டப்பட்டு அந்த இரவு முழுவதும் பயணம் செய்து மறுநாள் காலை அவர் லண்டன் போய் சேர்ந்தார்கள் அவர்கள். பிறகு அவர் அங்கு தன்னுடைய மருமகனுக்கு வேணுங்கிற பொருள்களை எல்லாம் வாங்கி கொடுத்தார், அனுப்பிவிட்டார். பிறகு அன்று இரவே அவர் மறுபடியும் பஸ் பிடித்து திரும்பவும் கிளாஸ்கோ வந்து அங்கிருந்து எடின்பர்க் வரணும். அன்றைக்கு மறுபடியும் இரவு பஸ்ஸிற்காக அவர் புக் பண்ணியிருந்தாராம். அவர் நினைத்தார், ஒரு இரவு முழுவதும் நரகமாக இருந்தது, அவ்வளவு கஷ்டப்பட்டு லண்டன் வந்து சேர்ந்தேன், இந்த ஊரில் கூட இப்படி ஒரு கூட்டமா, உட்காரக்கூட இடமில்லாமல் என்று இருந்தது. பிறகு அவர் நினைத்தாராம், அன்று இரவு எப்படியாவது ஒரு நல்ல சீட்டை பிடித்து அமர்ந்து விட வேண்டும் என்று முன்பே சென்று விட்டார். அவர் அங்கு சென்றதும் கொஞ்ச நேரம் கழித்துதான், லேட்டாகத்தான் அந்த பஸ் வந்தது. அதுவும் அந்த பஸ் இல்லையாம், அதற்கு ரீப்ளேஸ்மெண்ட் பஸ் என்று சொல்கிறார். அதற்கு ஒரு மாற்று பஸ் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தது. அவர் சற்று முன்னாடியே போனதனால் ஒரு நல்ல சீட், முன்பக்கமே ஒரு நல்ல சீட்டில் சென்று அமர்ந்து விட்டார்.
அவர் நினைத்துக் கொண்டாரா, அப்பாடி, இன்றைக்கு ஒரு நல்ல இடம் கிடைத்திருக்கிறது, இன்றைக்கு எப்படியாவது நன்றாக தூங்கிவிட வேண்டும். இரவு முழுவதும் மிகவும் களைப்பான ஒரு பயணம், பகல் முழுவதும் அலைந்திருக்கிறார். எப்படியாவது இன்றைக்கு இரவு நன்கு தூங்கிவிட வேண்டும் பஸ்ஸில் என்ற தீர்மானத்தில்தான் அந்த முதல் சீட்டில் போய் உட்கார்ந்து கொண்டார். அந்த பஸ் சிறிது நேரத்தில் நிரம்பி விட்டது. ஆனால் இவருக்கு பக்கத்து சீட்டில் யாருமே வந்து உட்காரவில்லையா. ஆஹா, இன்றைக்கு இன்னும் வசதியாக நாம் உட்கார்ந்து செல்லப் போகிறோம் என்று நினைத்தார். அவர் எப்பொழுதும் தூங்கும் முன்பு நம்முடைய பகவானுடைய நாமத்தை சொல்வது வழக்கமா. சிறிது நேரம் இந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே தூங்கி விடுவாராம். அவர் இதற்கு முன்பு ஒரு பதிவு அனுப்பியிருக்கிறார், அதை நாளை பார்க்கலாம். அப்படி இவர் நாமம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவருக்கு பக்கத்து சீட்டு காலியாக இருந்தது அல்லவா. இங்கிருந்தோ ஒருவன் முளைத்தார். அவர் வந்து சொன்னார், ஐயா, நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கிறேன், இந்த 2 சீட்டும் சேர்ந்தாக போல் இருந்தால் எங்களுக்கு வசதியாக இருக்கும், தாங்கள் ஏதாவது ஒரு சிங்கிள் சீட்டில் சென்று அமருங்கள் என்று சொன்னாராம். இவருக்கு மனதிற்குள் ஒரு போராட்டம். எங்கு போய் பஸ்ஸும் நிரம்பி விட்டது, மறுபடியும் இடமில்லாமல் ஏதோ ஒரு இடத்தில் போய் உட்கார்வதா? ஆனால் மனித நேயம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா. அவர் சொல்கிறார், அவர் சொன்ன பிறகு என் மனதில் அதற்கு இடமில்லை என்றாலும் நான் எப்படியோ அந்த மனித நேயத்தின் பொருட்டு நான் எழுந்து விட்டேன். அந்த சீட்டிலிருந்து அவர்களுக்கு அதை கொடுத்து விட்டு போனால் போய்கொண்டே இருந்தேன். பஸ்ஸின் கடைசி சீட்டு ஒன்றுதான் இருந்தது. அந்த இடத்திலும் ஓரத்தில் ஒருவர் அமர்ந்திருந்தார், இந்த பக்கம் ஒருவர் அமர்ந்திருந்தார், நடுவில் மட்டும்தான் இடம் இருந்தது. அந்த நடுவும் மிகவும் நெருக்கி அடிப்பது போல் இருந்தது. ஏனென்றால் இந்த பக்கம் உட்கார்ந்திருந்தவர் ஏதோ வீடியோ கேம்ஸில் மூழ்கி இருந்தார். அவர் தனக்கு வசதியாக ஒரு மாதிரியாக அமர்ந்து கொண்டிருந்தார். இந்த பக்கம் இருந்தவர் ஒரு பெரிய மூட்டை போல் ஒரு பேக்கை கொண்டு வந்திருந்தாராம். சாதாரணமாக இப்படியெல்லாம் இந்த தேசத்தில் நடக்காது. ஆனால் அன்றைக்கு இவருடைய தலைவிதியை பாருங்கள். வந்திருந்தவர் பெரிய மூட்டையான ஒரு பேக்கை வைத்திருந்தார். சுற்றி இவர எல்லோரும் குரட்டை விட ஆரம்பித்து விட்டார்கள். இரவு நேரம், அதனால் இரவு ஏற்கனவே 12 மணி ஆகியிருந்தது. எல்லோரும் தூங்க ஆரம்பித்து விட்டார்கள். பக்கத்தில் இருந்தவரோ வீடியோ கேம்ஸில் மூழ்கியிருந்தார். அது மட்டுமல்ல, அவ்வப்பொழுது அந்த மூட்டையை தாண்டி தாண்டி சென்று கொண்டே இருந்தாராம். இவரை தாண்டி மூட்டையை தாண்டி செல்வாராம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள். நாம் ஒரு நல்ல இடம் முன்னாடியே போய் நல்ல இடம் பிடித்தும் கூட நம்முடைய தலைவிதி இப்படி கொண்டு வந்து பின்னாடி தள்ளிவிட்டது, இந்த மாதிரி ஒரு இடத்தில் அமர்ந்து விட்டோமே என்று நினைத்து வருத்தப்பட்டார். பிறகு அவருடைய வழக்கப்படி தூங்குவதற்கு முன்பு யோகி ராம் சுரத்குமார் நாமம் சொல்ல வேண்டும் அல்லவா. அதே அவர் சொல்ல முயன்று பார்க்கிறார். ஒவ்வொரு முறையும் அவர் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவரால் அதில் மனதை ஒருமுகப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் அந்த நேரத்தில் இந்த பக்கம் இருப்பவர் அல்லது அந்த பக்கம் இருப்பவர் அல்லது ஏதேனும் ஒன்று தடை செய்யும். எவ்வளவு முயன்றும் அவரால் இந்த நாமத்தை ஒழுங்காக சொல்ல முடியவில்லை. உடனே வந்ததே ஒரு கோபம். அப்படி ஒரு கோபம் வந்து விட்டதாம் பகவான் மேல். உங்களுடைய நாமத்தை தானே நான் சொல்ல முயற்சிக்கிறேன், இதற்கு கூட ஒரு சௌகரியமான ஒரு சூழ்நிலை இல்லை, இப்படி என்னை வாட்டி எடுக்கிறது என்று மிகவும் கோபத்தோடு இந்த நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தாராம். அவர் சொல்கிறார், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாயிருக்குமா இந்த பஸ் கிளம்பி. இன்னும் கிட்ட ஒரு 7 மணி நேரமாவது இருக்கும் பயணம். இந்த 1.5 மணி நேரத்தில் தான் அவர் நாமம் சொல்ல ஆரம்பித்தார். அதுவும் கோபமாக ஆரம்பித்தார். அவ்வளவு தூரம் முயற்சி செய்த பிறகுதான் ஆரம்பித்தார். அப்பொழுது அவர் சொல்கிறார், எப்படி ஒரு நரகம், இதை நாம் எப்படி கடக்கப் போகிறோம் என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று இந்த பஸ் கண்டக்டர் முன்னாடி வந்து சொன்னார், இந்த பஸ் இனிமேல் போகாது, அடுத்து ஒரு பஸ் வரும், இந்த இடத்திலேயே வரும், எல்லோரும் சென்று அதில் ஏறிக்கொள்ளுங்கள் என்றாராம். இவருக்கு ஒரே சந்தோஷம். ஏனென்றால் இவர் 1.5 மணி நேரத்திற்கு பிறகு சற்று இறங்கி
கொஞ்சம் காலார நடக்கவாது முடியும் என்று நினைத்தார். இவரோ பஸ்ஸே ஓடாது என்று சொல்லிவிட்டார். இந்த பஸ்ஸில் இனிமேல் மறுபடியும் 8 மணி நேரம் பயணம் செய்ய வேண்டாம் என்ற ஒரு சந்தோஷம். இவர் சட்டென்று கீழே இறங்கினார். சிறு தூரம் நடந்துவிட்டு வந்தார். அதற்குள் பஸ்ஸிலிருந்து இறங்கியவர்கள் ஒரு வரிசை போட ஆரம்பித்து விட்டார்கள். அந்த இன்னொரு பஸ்ஸும் வந்துவிட்டது. இவர் முன்னாடி போய் ஏறிக்கொண்டார். அவர் உள்ளே ஏறியவுடன் அவருக்கு கிடைத்த சீட் அவ்வளவு வசதியானதாக இருந்ததா. இந்த புது பஸ்ஸில் அவ்வளவு சௌரியத்தோடு இருந்தது. மிகவும் கம்ஃபர்டபுளாக உட்கார்ந்து கொண்டார். அது மட்டுமல்ல, அவர் தீர்மானித்தார், இந்த முறை யார் வந்து என்ன கேட்டாலும் அசைந்து கொடுக்கக்கூடாது, இறக்கப்படக்கூடாது. நாம் எப்படியாவது இந்த சீட்டிலேயே இருந்து இன்றைக்கு நைட் நன்றாக தூங்கி விட வேண்டும் என்றெல்லாம் தீர்மானம் அவருக்கு. அதன் பிறகு அவர் நினைத்தது போல் அந்த யாரும் அவரிடம் வந்து சீட்டு கேட்கவில்லை, நகரச் சொல்லவில்லை. சிறிது நேரம் பகவானுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே இருந்து தூங்கிவிட்டார். ஓரளவு நன்கு தூங்க முடிந்தது. அதன் பிறகு அந்த பஸ் கிளாஸ்கோ வந்தது. பிறகு அவர் மறுபடியும் அங்கிருந்து ஒரு 1.5 மணி நேரம் இவருடைய இடத்திற்கு சென்று இன்னொரு பஸ் பிடித்து அவர் வீட்டிற்கு அவர் செல்ல வேண்டும். இந்த கிளாஸ்கோ வந்தவுடன் அந்த பஸ்ஸும் நின்று விட்டது. அவர்கள் சொன்னார்கள், மறுபடியும் ஒரு பஸ் இருக்கிறது, அதில் போய் ஏறிக்கொள்ளுங்கள் என்று. இவர் இது என்ன மறுபடியும் இப்படி போகிறதே என்று நினைத்து அந்த பஸ்ஸில் ஏறினாராம். அவர் சொல்கிறார், அந்த பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தேன். சாதாரணமாக அந்த ஒரு பஸ் வரும், அந்த பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தார். அந்த சிட்டி சென்டர் ஊருக்குள் சிறிது தூரம் சென்று எங்கள் வீட்டுக்கு போக வேண்டிய பஸ்ஸை நான் பிடிக்க வேண்டும். ஆனால் இவர்கள் கிளாஸ்கோவில் மாற்றிக் கொடுத்த பஸ்ஸானது நேராக சென்று எங்கள் வீட்டின் அருகிலே என்னை இறக்கிவிட்டு விட்டது என்று. இவர் சிட்டி சென்டர் போய் உள்ளே போய் வேறொரு பஸ் பிடித்து போக வேண்டிய அவசியம் இல்லாமல், அதாவது அவர் சொல்கிறார், எனக்கு இந்த மாதிரி நடந்ததே இல்லை, நான் அசந்து போய்விட்டேன். நான் பகவானுடைய நாமத்தை மிகவும் கோபத்தோடு சொன்னேன். உங்கள் நாமத்தை சொல்கிறேன், அதை கூட சரியாக சொல்லவிட மாட்டீர்களே என்று கோபித்துக் கொண்டே சொன்னேன். அப்பொழுது கூட பாருங்கள், நான் சொன்ன சில நிமிடங்களில் இந்த பஸ் கண்டக்டர் வந்து இந்த பஸ்ஸை விட்டு இறங்கி விடுங்கள் என்கிறார். அந்த நரகத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. பிறகு அடுத்து வர பஸ்ஸில் வசதியான ஒரு சீட் கிடைத்தது. அது என்னை கிளாஸ்கோ கொண்டு விட்ட பிறகு அவர்கள் வேறொரு பஸ் என்று சொல்லிவிட்டார்கள். இது என்ன, சிட்டி சென்டருக்கு போகாமல் வேறொரு பஸ் என்று சொல்லிவிட்டார்களே என்று நினைத்து அதில் ஏறினேன். அந்த பஸ் என்னை நேரே எங்கள் வீட்டுக்கு அருகிலேயே 2 நிமிட வாக்கு தான் அந்த இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்தியவுடன் என்னால் நம்பவே முடியவில்லை. இது என்ன அதிசயமான பஸ், இது எப்படி வந்தது, எப்படியெல்லாம் மாறியது. நரகமாக இருந்து கொண்டு தவித்துக் கொண்டிருந்த எனக்கு அவருடைய நாமத்தை சொன்ன சிறிது நேரத்திலேயே எப்பேற்பட்ட வசதியான ஒரு பயணத்தை எனக்கு அமைத்துக் கொடுத்தார் பகவான். ஒரு பஸ் நின்று இன்னொரு பஸ் வந்து, இப்படி மாற்று பஸ்ஸுகள் திடும் என்று அரேஞ்ச் செய்யப்பட்டதெல்லாம் சாதாரணமாக நடக்கவே நடக்காது. அன்றைக்கென்னவோ அப்படி ஒரு அதிசயம் மாறி மாறி நடந்து கொண்டே இருந்தது. அந்த அதிசயமே என்னை கொண்டு போய் எங்கள் வீட்டின் அருகிலே விட்டுவிட்டது என்று சொல்கிறார். பகவானுடைய நாமத்தை கோபித்துக் கொண்டு கோபத்தில் சொன்னால் கூட, அதுவும் அவர் சொல்கிறார், சிறிது நேரம் தான் சொல்வாராம், பிறகு தூங்கி விடுவாராம். அன்றைக்கு தூங்கவும் முடியவில்லை. அதுவும் மிகுந்த கோபத்தில் கொஞ்சம் மாத்திரமாகத்தான் அந்த நாமத்தை சொன்னார். ஆனால் அதன் விளைவு பாருங்கள், எப்படி ஒரு வாழ்க்கை, அந்த பஸ் பயணமே மாறிவிட்டது என்கிறார். இப்படி நாம் நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தோமானால், நாம் கோபத்தில் சொல்லிக் கொண்டிருந்தாலும் சரி, வெறுப்பில் சொல்லிக் கொண்டிருந்தாலும் சரி, ஏனென்றால் அவர் அந்த முதல் சீட்டை விட்டு அந்த ஒரு குடும்பத்தினர் வந்து அந்த சீட்டு வேண்டும் என்று சொல்லும் பொழுது இவர் வேண்டா வெறுப்பாகத்தான் எழுந்தார். அந்த வெறுப்போடுதான் அந்த அவருக்கு கிடைத்த அந்த கடைசி சீட்டில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அந்த வெறுப்பும் கோபமும் மேலிடத்தான் பகவானுடைய நாமத்தை சொன்னார். ஆனால் அந்த நாமம், அந்த நாமி எவ்வளவோ ஒரு கனிவோடு அவருடைய பயணத்தையே மாற்றிவிட்டார், வசதியாக ஆக்கி கொடுத்து விட்டார், வீட்டின் அருகிலே கொண்டு போய் இறக்கி விட்டார். இது வேறொரு தேசம்.
அந்த தேசத்தில் அந்த பஸ் எல்லாம் மாற்றும். அந்த நாமம் இன்னும் பெரிய ஆற்றலை கொண்டது. ஏனென்றால் நம்முடைய தலைவிதி நாம் வசதியாக வந்து முன்னால் உட்கார்ந்தால் கூட பின்னால் ஒரு சீட்டில் நெருக்கி அடித்துக்கொண்டு உட்காரும்படி இருக்கும். ஆனால் அதை மாற்றி, பஸ்ஸையே மாற்றி வசதியான பயணத்துக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கும் பகவானுடைய நாமம் நம்முடைய தலைவிதிக்கு பின்னால் இருக்கக்கூடிய நம்முடைய பாபங்களை அழிக்கும் ஆற்றல் உள்ளது. அந்த பாபங்களை அழித்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தையும் வசதியாக ஆக்கிக் கொடுக்கும் ஆற்றல் கொண்டது. ஆக இதை நாம் மனதில் நினைத்துக் கொள்வோம். எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் எல்லோரும் கோபத்தோடும் வெறுப்போடும் பகவானுடைய நாமத்தை சொன்னால் கூட இந்த நரகமெல்லாம் மாற்றி ஒரு வசதியான வாழ்க்கை பயணத்தை பகவான் அமைத்துக் கொடுத்து விடுவார் என்ற உறுதியை இந்த நிகழ்ச்சி அளிக்கிறது. இதைப் போல எத்தனையோ நிகழ்ச்சிகள் நாம் கடந்த 2.5 வருடங்களில் பார்த்து வந்தோம். இதை நினைவில் கொண்டு இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பிப்போம். பகவான் தங்களிடம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். எங்களால் அது மட்டும்தான் செய்ய முடியும். அதனால் அதை கோட்டி கோட்டி முறை செய்து கொள்கிறோம். தாங்கள் உடனடியாக பெரும் கருணையோடு குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கையே மாற்ற வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்தில் எதற்கெடுத்தாலும் வன்முறையும் பெருகிக் கொண்டே போகும். பகைமை உணர்வும் போட்டி பொறாமைகளும் போர் சூழ்நிலையும் நிலவி வருகிறது. இது தவிர திடும் என்று தாக்கும் நோய்கள், கொடிய நோய்கள், இயற்கையின் சீற்றங்களாக திடும் என்று வெள்ளம் பெருகுதல், பூமி நடுக்கம், மின்னல்கள் வந்து தாக்குதல், காடுகளில் தீப்பிடித்தல், இப்படி எத்தனையோ தாங்கள் பெரும் கருணையோடு குறுக்கிட்டு இந்த உலகத்தில் மீண்டும் அமைதியும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் நட்புணர்வையும் சகோதரத்துவத்தையும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு உதவி செய்து கொள்ளுதல் இவற்றையெல்லாம் நிலைநாட்ட வேண்டும். இன்றைய போர் சூழ்நிலை முற்றிலும் மாறி மீண்டும் அமைதி நிலவ வேண்டும். அது விரைவாக நடக்க வேண்டும். கொடிய நோய்கள் எல்லாம் தங்களுடைய கட்டுக்குள் இருக்க வேண்டும். இயற்கையின் சீற்றங்களும் தங்களுடைய கட்டுக்குள் இருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் காரணமாய் இருக்கும் எங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் எங்கள் மனதிலிருந்து முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும். எப்படி நீங்கள் அசுரர்களை அழித்தீர்களோ, காலம் காலமாய் அழித்து வந்தீர்களோ, அப்படி எங்கள் மனதிலே இருக்கும் இந்த அசுர எண்ணங்களை எல்லாம் நீங்கள் அழிக்க வேண்டும். உலகத்தில் பல இடங்களில் பல சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், பல பாஷை பேசுபவர்கள், பல மதத்தை தழுவியவர்கள் ஏதேதோ அவர்களுடைய கர்ம வினையின் காரணங்களால் பல துன்பங்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தங்களுடைய கருணை எட்டி அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், உதவி கிடைக்க வேண்டும். இப்பொழுது என்று எனக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது. ஒரு அம்மா அவர்கள் எழுதியிருந்தார்கள் விருதுநகரிலிருந்து. சில பேர் சொல்கிறார்கள், மற்றவர்களுக்கு கஷ்டங்கள் வரும்பொழுது நாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து அந்த கஷ்டத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்தால் அந்த கர்மவினை நம்மை தொற்றிக் கொண்டு விடும் என்று. இப்படியெல்லாம் பயமுறுத்துகிறார்களே, இது உண்மையா என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று. மற்றவர்கள் அவரவர்கள் கர்மவினையினால் கஷ்டப்படும் பொழுது நமக்கு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பெரும் வாய்ப்பு வருகிறது. அந்த வாய்ப்பு நம்முடைய கர்மவினையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைப்பதற்காக வரும் வாய்ப்பு. அதனால் தயங்கவே வேண்டாம். யார் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் நம்மால் எந்த உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை உடன் சென்று நாம் செய்ய வேண்டும். அது நம்முடைய கர்மவினைகளிலிருந்து, நம்முடைய கஷ்டங்களிலிருந்து நம்மை காக்கும் ஆற்றல் கொண்டது. ஆனால் அதை நாம் இவர்களுக்கு உதவி செய்கிறோம், இது எங்களுக்கு நல்லது செய்யும், எங்களுக்கு புண்ணியமாகும் என்ற எண்ணம் கூட வேண்டாம். இவர்களுக்கு இந்த செய்யும் உதவி நம்முடைய பகவானுக்கு நாம் செய்யும் அர்ப்பணம் என்று நினைத்து அதை செய்ய வேண்டும். அப்பொழுது அதில் பெரும் நன்மை மட்டுமே கிட்டும். இதில் எள்ளளவும் சந்தேகம் வேண்டாம். பகவான் தங்களிடம் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களுக்கு பழி பாவங்களிலிருந்து தாங்கள் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தர வேண்டும்.
நாடு பல துறைகளிலும் நல்ல வளர்ச்சியுற்று ஒரு உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்ம வழியில் நடத்தி செல்ல வேண்டும். இதை பல மகாத்மாக்கள் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார்கள். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரிக்க வேண்டும் என்று வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் சதா எங்கள் மனதிற்கு கொண்டு வந்து அதை ஜீரணித்து அது ஆத்ம சக்தியாக ஆக வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். ராட்சசர்களாகவோ ராட்சசிகளாகவோ இயங்கக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். தப்பித்தவரை கூட மாயையின் பிடியில் சிக்கிவிடக்கூடாது. ஒரு முறை ஆணவம் எழும்பி ஏதேனும் வேண்டாத ஒரு செயலில் நம்மை இறக்கிவிட்டாலோ அல்லது மாயையின் பிடிப்பில் வேறு ஏதோ விஷயங்களில் நம் மனம் சென்றுவிட்டாலோ மீண்டு வருவதற்கு எத்தனை காலம் பிடிக்கும் என்று தெரியாது. பல வருடங்கள் ஆகலாம் அல்லது பல ஜென்மங்களே ஆகலாம். ஆகவே நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அதற்கு பகவானுடைய அருள் வேண்டும். அவரை வேண்டிக் கொள்வோம். அந்த பேரானந்த பெருநிலை பகவானுடைய முக்தி நிலை நமக்கும் கிட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். ஆனால் அதற்கு நம்முடைய மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். நம்முடைய மனதிலே இப்பொழுது ஆசா பாசங்கள் காடு போல் வளர்ந்து கிடக்கிறது. அதனால்தான் நமக்குள்ளேயே இருக்க இறைவன் நம்மிடம் பிரதிபலிப்பதில்லை. நம்மால் நமக்குள்ளேயே இருக்கும் இறைவனை காணவே முடியவில்லை. நம்முடைய அந்த ஆணவமானது எப்படியெல்லாம் உருவெடுக்கிறது, பயமாக உருவெடுக்கிறது. அந்த பயமே சில சமயம் ஆட்கொள்ளியாக இருந்து நம்மை கொண்டு விடுகிறது. அதுவே வெறுப்பாக, கோபமாக, துக்கமாக, காமமாக வளர்ந்து கொண்டே போகும் ஆசைகளாக வடிவெடுக்கிறது. இந்த ஆசைகள் தேவைகளாகவும் மாறிவிடுகின்றன. இதையெல்லாம் அழிப்பதற்குரிய ஆற்றல் பகவானுடைய திவ்யமங்கள நாமத்திற்கு உண்டு. ஏனென்றால் இவற்றிற்கு பின்னால் இருக்கக்கூடிய நம்முடைய கர்ம வினையை கூட அழிக்கக்கூடிய, நம்முடைய பாபங்களை அழிக்கக்கூடிய ஆற்றலும் இதற்கு உண்டு. ஆக அதை இடைவிடாது ஆனந்தமாய் சொல்லிக் கொண்டிருப்போம். இவை எல்லாவற்றையும் நம்முடைய ஆத்ம சக்தியாக மாற்றிக்கொள்வோம். பகவானுடைய கருணைக்கு இருப்பிடமாய் நம்முடைய இந்த பிரபஞ்சத்தையே அவர்தான் படைத்திருக்கிறார். நாம் இங்கு எங்கு இருந்தாலும் சரி, என்ன வேலை நம் கையில் வந்து விழுந்தாலும் சரி, அதையெல்லாம் இறைவனுடைய வேலையாகவே பாவித்து, ஏனென்றால் அதுதான் உண்மை, இறைவனுடைய வேலையாக பாவித்து அதை நாம் பகவானுக்கு செய்யும் சேவையாக ஆனந்தமாக செய்ய வேண்டும். போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அது ஆத்ம சக்தியாக ஓங்கும். இல்லையென்றால் நம்முடைய நாம சக்தியானது எதற்கெல்லாம் செல்லும் என்று சொல்ல முடியாது. வாழ்க்கையை நமக்கு என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும் அது இறைவனுடைய சங்கல்பத்தினாலேயே நடக்கிறது. சுகமோ துக்கமோ அதை நாம் ஆசீர்வாதமாக மட்டுமே பார்க்க வேண்டும். பகவான் சொல்கிறார், அதை நாம் மனதார ஏற்றுக்கொள்வதோடு அதற்காக நாம் நன்றியோடும் இருக்க வேண்டும் என்று. ஏனென்றால் நடப்பது அனைத்தும் ஆசீர்வாதமே. அது நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வித்திடும். நம்முடைய வாழ்க்கையில் பகவானிடம் நெருக்கத்தை கூட்டுவிக்கும். நம் மனம் தூய்மையாக ஆக நம்மிடம் பயம் வராது, கோபம் வராது, காமம் எழாது, துக்கம் மனதிலே ஒரு வைராக்கியம் வர ஆரம்பித்துவிடும். எதுவும் அதிகமாக நம்மை பாதிக்காது. இப்படி தூய்மை ஆக ஆக எங்கும் நிறைந்திருக்கும் உயிர் துடிப்போடு கூடிய தெய்வீக இருப்பை நம்மால் உணர முடியும். வாழ்வின் எல்லா நிகழ்வுகளுக்கும் பின்னால் இருக்கும் பகவானுடைய சங்கல்பத்தை நம்மால் காண முடியும். தினம் தினம் என்று நம்மை தாக்கும் கர்ம வினைகள் நம்மை நிலைகுலைய செய்து, இறைவனை நொந்து கொள்ளச் செய்து, மற்றவர்கள் எல்லோரிடம் குற்றம் சாட்ட செய்து, நம்முடைய தோல்விகளுக்கெல்லாம் மற்றவர்கள்தான் காரணம் என்று மிகவும் சுலபமாக சொல்லிவிடுவோம். நாம் தான் அதை வரவழைத்துக் கொண்டோம் என்பது கூட நமக்கு தெரியாது. ஆனால் பகவான் சொல்லியிருக்கிறார், அவருடைய நாமத்தை சொல்பவர்களுக்கும் அவருடைய சேவையை செய்பவர்களுக்கும் அவருடைய தந்தை நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் பெரும் ஆசீர்வாதங்களாக மாற்றிக் கொடுத்து விடுவார் என்று. அவரிடம் நாம் எப்பொழுதும் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் நம்முடைய பகவானுடைய கருணை எட்டி அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் வர வேண்டும். கடைசியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சூழலிலிருந்து நாம் முற்றிலும் விடுபட வேண்டும். அதற்கு
இந்த ஆணவத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். அகம் பாவம் போய் ஆத்ம பாவம் ஓங்க வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மாத்மாய் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்வோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சுரத்குமார்.